எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சுடர் வந்து அப்படியே கேஷுவலாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மனோகரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு. அப்போன்னு பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணதை எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சோம்ல மேடம் அப்படின்னு சொல்லி இந்துமதியை பற்றி சொல்லிடுறாங்க. இதை வந்து அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த நம்ம அபி வந்து கேட்டுறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல அபி வந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம சுடரை காட்டிலையும் ஃபார்வேர்டில் வேகமாக வந்ததுனால தான் இந்த ரகசியத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்டா எங்கள் அம்மா வந்து அமுச்சு வச்ச அப்படின்னு சொல்லி நம்ம அபி வந்து ஆவேசமாக வந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சுடர் வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்ன போனோம் அபி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே சுடர் மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்துமதியும் பக்கத்தில் வந்து இருக்காங்க. இந்துமதியும் ஃபுல் விவரத்தையும் வந்து கேட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல உடனே கடுப்பாயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனோகரி வந்து ஒரு சாமியாரை வச்சு. அதனால இந்த நேரம்னு பார்த்து அவங்களோட சக்தி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அந்த சாமியார் ஒரு பக்கம் என் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியலையேங்கிற மாதிரி வேதனையில் இருக்கிறப்ப நம்ம சுடருக்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஏன்னா அக்கா தங்கச்சிங்கிறனால சொந்த உறவுங்கிறனால அவங்களுக்கு சக்தி வந்து வர மாதிரி சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம். கார் வந்து எடுத்துகிட்டு போகலாம், இனிமேட்டு என்ன பண்ண முடியும் யாரால் அப்படின்னு சொல்லி காரை வந்து அப்படியே எடுக்கலான்ட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம சுடர் வந்து பிடிச்சிருக்காங்க. கார் ஒரு இன்ச் கூட நவரவே இல்லை. என்னடா கார் வந்து ஆக்சிலேட்டர் அமுக்கிறியா இல்லையா? இல்லைண்ணா கார் வந்து முன்னாடி போகவே மாட்டேங்குது. என்னடா ஏதாவது கல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இறங்கி பார்க்குறாங்க. கல் இல்லைடா, இந்த சுடர் தாண்டா இருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சுடர். எல்லாரையும் வந்து டிஷம்னு அடித்து சூப்பராக வந்து அடித்து தூக்கி எறிகிறாங்க. நம்ம அபியை வந்து காப்பாற்றிடுறாங்க. நீ இப்படியெல்லாம் சண்டை போடுவேன்னு எனக்கு தெரியாமையே போச்சு. இவங்க தான் எங்கள் அம்மாவை வந்து அமுச்சு வச்சுருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. எல்லாமே வந்து கடந்து தாமா போகணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அதுவாக நடந்தால் பரவாயில்ல, இப்போ யதார்த்தமாக வந்து நாங்கள் விட்டுட்டோமேங்கிற மாதிரி வேதனையோடு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் கூட தானே இருந்திருக்கணும், தனியாக நாங்கள் விட்டுட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம இந்துமதி வந்து கோவத்தில் இருக்காங்க. இப்போ நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும், மனோகரியை வீட்டுக்கு போகிறோம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதைத்தான் நீ ஆரம்பத்துலேருந்து சொல்கிற, இத்தனை நாளாக சொன்னது வேற, இனிமேட்டு நான் சொல்கிறது வேற. இந்த கல்யாணம் நடக்காத அபி, உங்கள் அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சுடர் உடம்புக்குள்ளே இந்துமதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்குது, அவங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சிக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி வீர நடையாக நடக்கிறாங்க. அந்த இடத்துல நீ உள்ளே போ அபி, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னால் உள்ளே போக முடியல, நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே நம்ம மனோகரி முன்னாடி வந்து சுடர் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. அதாவது சுடர் உடம்புக்குள்ளே தான் வந்து இந்துமதி ஆவி இருக்காங்களா, அவங்க வந்து நிற்கிறாங்க. இந்த கல்யாணம் வந்து நடக்காது. ஏய் நீயும் வந்து அவனை பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக தான் நடக்கும், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. பாத்தியா நீ தூக்கிட்டு போன ஆளை வந்து நான் எப்படி வந்து காப்பாற்றுறேன்னு எழில் முன்னாடி உன்னால் சொல்ல முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணம் நடத்தி காட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து மனோகரி வந்து சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கடுப்பானாங்க பாருங்கள் நம்ம சுடர். அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து ஏர்லேயே வந்து தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொன்ன, இந்த கல்யாணம் வந்து நடக்குமா, என்ன மீறி நடந்துருமா, இல்லை என்ன மீறி இந்த குடும்பத்துக்குள்ளே உன்னால் தான் வர முடியுமாங்கிற அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் என்ன இவளுக்கு எப்படி இவ்வளோ சக்தி வந்துச்சு, நான் என்ன சுடர்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட தில்லு முள்ளு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேட்டு என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு அந்த இடத்துல மனோகரிக்கு முன்னாடி வந்து சூப்பராக வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சுடர் வந்து ஃபேஸில் வந்து நம்ம இந்துமதியை இருக்கிறத பார்த்துட்றாங்க. அவங்க அரண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல என்னை விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.